ஹலோ எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீபேக்கிங்ல நியூ மாடல் ஆட் பண்ணியிருக்கோம். அது எப்படி யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி தர போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ப்ராடக்ட் போய்க்கிறேன். ப்ராடக்ட்ல போயிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்றேன். F12 செட்டிங்ஸ் ஓப்பன் பண்றேன். செட்டிங்ஸ்ல போனோம்னா நமக்கு வந்து ரீபேக்கிங் அப்புறம் வெயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டுத்தையுமே நம்ம ஆன் பண்ற மாதிரி இருக்கும். நான் அதை ஆன் பண்ணிக்கிறேன். ரீபேக்கிங் ப்ளஸ் வெயிட் ரெண்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, புதுசா ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ண போறேன். நான் என்ன ப்ராடக்ட் கிரியேட் பண்ண போறேன்னா, ப்ரௌன் சுகர்னு ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ண போறேன். ப்ரௌன் சுகர் இது வந்து பல்க் போடுறேன். கிராசரி இதில் வந்து பல்காக வாங்க போகிறேன். அதனால் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கேஜிஸில் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் ப்ரைஸ் என்ன போடுறேன்னா, ஒரு ப்ரைஸ் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா பர்ச்சேஸ் ரேட், நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் அதோட ரேட் போட்டுக்கிறேன். ஜிஎஸ்டி ஏதாவது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது தேவையில்லை. நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா இங்கே ரீபேக்கிங் வருது இல்லை, ரீபேக்கிங் வரும்போது ரீபேக்கிங்கில் வந்து 1 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து வெயிட் வரும்போது வெயிட்டில் வந்து நான் 0 கொடுத்துருக்குறேன். ஏன்னா வந்து இதான் மெயின், இதான் பல்காக வாங்குறோம். இதில் வந்து வெயிட் இது பண்ண மாட்டோம். ரீபேக்கிங் இதான் மெயின். இதில் வந்து அடுத்து போகிறதுல தான் வெயிட் கொடுப்போம். இந்த வெயிட்டில் 0 கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌன் சுகரில் வந்து நான் 1 kg போடுறேன். 1 kg மற்ற எல்லாமே சேம். அதே மாதிரி போயிட்டு ப்ரைஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ரீபேக்கிங் வரும்போது வந்து ரீபேக்கிங்கில் 0 கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெயிட்டில் வந்து வெயிட்டில் 1 கொடுத்துக்கோங்க. ஏன்னா 1 kg இது போடுறேன், 1 கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து ப்ரௌன் சுகர் வந்து 1/2 கிலோ போடுறேன். ஹோல்சேலாக எதுவும் போட தேவையில்ல. நீங்கள் வெறும் அந்த ரீபேக்கிங் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட் கொடுக்க போகிறீங்க. வெயிட்டில் வந்து நான் இப்போ என்ன 1/2 கிலோன்றதை வந்து 0.500 கொடுத்துக்கிறேன். கொடுத்து என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பல்க்குன்ற ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து 1 kg 1/2 kg ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா அது வந்து மேப்பிங் பண்ண போறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரௌன் சுகர் பல்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி Ctrl+R ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் மெயினாக இருக்குல்ல, இதுல இருந்து தான் நம்ம அடுத்த இதெல்லாம் மேப்பிங் பண்ண போறோம். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நீங்க அடுத்து கிரியேட் பண்ணீங்கல்ல 1 kg 1/2 kg கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல போயிட்டு அதோட கோடு தான் என்டர் பண்ணிக்கோங்க. நேமை கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் டேரெக்டா. நான் கோடு போடுறேன் 4569, இதான் என் கோடு. நான் என்டர் பண்ணி பார்த்தா ப்ரௌன் சுகர் 1 kg வந்துருச்சு. அதோட ரேட் நான் 60 கொடுத்துருந்தேன், அது வந்துருச்சு. சேல் ரேட் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்னன்னா 1/2 kg கொடுத்துருந்தேன்ல, அதோட கோடு நான் அதையும் என்டர் பண்ணிக்கிறேன். 4570 என்டர் பண்ணிங்கன்னா 1/2 kg வந்துருச்சு. இதுல என்ன பண்ணலாம்னா இப்போ மேலே வந்து நம்ம பண்ணியிருக்கோம்ல சுகர் பல்க்கு, இதுல வந்து மேலே வந்து அதோட ப்ரைஸ் தான் சேல் ப்ரைஸ் தான் இது. சப்போஸ் சுகர் பல்க்காக ப்ரைஸ் அதிகப்படுத்துறேன் அப்படின்னா 65 கொடுத்தேன்னா என்டர் பண்ணனா இப்போ கீழே இருக்கு பாருங்களேன். கீழே பார்த்தீங்கன்னா 1 kg ப்ரைஸும் வந்து டிஃபர் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து 1/2 kg வந்து வேரி ஆயிடுச்சு. இப்படிதான் வந்து மேப்பிங் பண்ணோம்னா நம்ம பல்கில் என்ன ப்ரைஸ் சேல் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மற்ற ரெண்டு ப்ரைஸ் வந்து வேரி ஆயிடும். நான் திருப்பி வந்து 60 கொடுத்துக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா திருப்பி சேஞ்ச் ஆயிருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணீங்கன்னா நீங்க பண்ண மேப்பிங் வந்து சேவ் ஆயிடும். அடுத்து என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ண போறேன். பர்ச்சேஸ் போய்க்குவாங்க. பர்ச்சேஸ்ல போயிட்டு ப்ரௌன் சுகர் நான் போட போறேன். ப்ரௌன் சுகர்ல வந்து பல்க் போடுறேன்.
பல்கோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 50 கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. இப்போ வந்து என்டர் பண்ணி குவான்டிட்டி எவ்வளோ வாங்குறேன்னா ஒரு 50 கிலோ வாங்குறேன். இப்போ சேல் ரேட் வருது இல்லை, சேல் ரேட் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு வாட்டி சேல் ரேட் மாறலாம். அப்படி மாறும் போது இங்க மாத்தினாலும் வந்து நமக்கு வந்து மற்ற ரெண்டும் வேரி ஆகணும். அப்படி அதுக்காக தான் இப்போ இங்க வந்து 65 நான் என்ட்ரு கொடுத்து என்டர் பண்ணேன் அப்படின்னா இங்க உங்களுக்கு கேட்கும் do you want to update ரீபேக்கிங் சப் ஐட்டம்ஸ், அதாவது வந்து நம்ம மேப்பிங் பண்ண சப் ஐட்டம்ஸ் கூட வந்து அதோட ப்ரைஸ் வேரி ஆகணுமான்னு கேட்குது. சப்போஸ் நீங்க எஸ் கொடுத்தேன் அப்படின்னா இதே மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இங்க மேலே பார்த்தீங்கன்னா 65 இது ரெண்டும் உங்களுக்கு வேரி ஆகிடும். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா கீழே வந்து வேரி ஆகிடும். வேரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அப்புறம் இப்போ அப்டேட் பண்ணது அப்டேட் ஆகிடும். இப்போ பண்ண பர்ச்சேஸுக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் 2500. இதை வேல்யூக்கு அங்கே போட்டு இந்த பர்ச்சேஸ் நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் பண்ண பர்ச்சேஸ் வந்து என்னோட ஸ்டாக்ல இருக்கான்னு செக் பண்ண போறேன். அதில் என்ன பண்ணணும்னா ஸ்டாக்ல போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் ப்ரௌன் சுகர் பல்க் பார்க்குறேன். ப்ரௌன் சுகர் பல்க்ல பார்த்தோம்னா 50 வந்து உட்காந்து க்ளோசிங் கண்டியில் வந்துருச்சு. அதாவது பண்ண 50 வந்து பர்ச்சேஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா பேக்கிங் பண்ண போறேன். அதாவது வந்து 1 kg 1/2 kg வந்து நம்ம போட்டுருந்தோம், அதெல்லாம் ரீபேக் பண்ண போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா Ctrl+Shift+A ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதே மாதிரி நம்ம ஓப்பன் ஆகும். இதுல வந்து யூட்டிலிட்டிஸ் ஆப்ஷன் போயிட்டு ரீபேக்கிங் அப்படி ஒரு ரீபேக்கிங் மாஸ்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி விசிபிள் டூ கொடுத்துக்கோங்க. விசிபிள் டூ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க யூட்டிலிட்டிஸ் போங்க. யூட்டிலிட்டிஸ்ல ரீபேக்கிங் மாஸ்டர் இதுல போனீங்கன்னா இங்க வந்து செலக்ட் ஐட்டம் நேம்னு இருக்கும். இதுல போயிட்டு ப்ரௌன் சுகர் கொடுத்து இங்கே என்டர் பண்ணாலே போதும். நம்ம அங்கே என்ன மேப்பிங் பண்ணமோ அந்த ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கேட்குது. அதாவது வந்து நான் எத்தனை பேக்கெட் போட போகிறேன், 1 கிலோவில் 1/2 கிலோவில் எத்தனை பேக்கெட் போட போகிறேன் அந்த மாதிரி கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா 1 கிலோவில் மேலே பார்த்தோன்னா இங்கே 50 காட்டுது இல்லை, இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது பல்காக டோட்டலாக 50 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் பிரிக்க போகிறேன். இப்போ வந்து நான் 1 kg வந்து 10 பேக்கெட் போடுறேன் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் வெயிட்டில் வந்து 10 kg வந்துடும். அதாவது வந்து 10 பேக்கெட் போட்டிருக்கேன் 1 கிலோ, ஆனால் வந்து 10 கிலோவாக எடுத்துக்கிச்சு. இங்கே டோட்டல் குவான்டிட்டி அப்படின்னா 10 பேக்கெட்டு. இப்போ 1/2 கிலோலேயே வந்து நான் ஒரு 10 போடுறேன் அப்படின்னா டோட்டல் குவான்டிட்டியில் பார்த்தா 20 வந்துடும், ஆனால் வெயிட்டில் பார்த்தோன்னா 15 தான் வரும். இப்போ நான் வந்து இதை கொடுத்துட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு வந்து ரீபேக்கிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி என்ன பண்ண போகிறோமா ஸ்டாக்ல போய் செக் பண்ண போகிறோம். ஸ்டாக் போயிட்டேன், ப்ரௌன் சுகர் போயிட்டு பல்க் கொடுத்தேன் அப்படின்னா பல்க்ல இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். பல்க்ல பார்த்தீங்கன்னா 35 தான் இருக்கும். நம்ம 50 வாங்கியிருந்தோம், அது வந்து 15 வந்து நம்ம ரீபேக்கிங் பண்ண 35 தான் இருக்கும். இதே வந்து நீங்கள் மற்ற 2 ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து நம்ம பேக்கேஜ் போட்ட ஸ்டாக் வந்து உட்காந்துருக்கும். இப்போ 1/2 கிலோ காட்டுற ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வியூ பண்ணுறேன். இப்போ 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா 10 பேக்கெட் வந்து உட்காந்துருக்கும். இதே மாதிரி தான் வந்து ரீபேக்கிங் மாடல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல்.